ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று என் தங்கைக்கிட்ட பேசினேன். என் தங்கச்சி அவகிட்ட பேசும்போது சொன்னா, இது மாதிரி அக்கா நீ மட்டும்தாங்க என்னை வந்து பார்த்துக்கிட்டு போய்கிட்டு இருக்க. கொஞ்சம் வீட்டில் மனஸ்தாபம், வீட்டில் என் தம்பி கூட தம்பிங்களோட கொஞ்சம் மனஸ்தாபம். அது எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான், என் வீட்லேயும் நடக்குது. இது வந்துட்டு இருக்கக்கா, எனக்கு கோவம், எல்லார் மேலேயும் கோவம். பொடி இனிமேல் நீ மட்டும் என்ன, நீயும் அண்ணனுக்கு தானே சப்போர்ட் பண்ணுற, அதனால் நான் இனிமேல் உன் வீட்டுக்கெலாம் வரமாட்டேன், பேச மாட்டேன், கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சொன்னா, ஐயோ அக்கா அப்படிலாம் சொல்லாதக்கா, நம்ம இன்னும் எத்தனை வருஷம் இருக்க போகிறோம், இன்றைக்கோ நாளைக்கோ. நானும் அடிக்கடி சொல்லுவேன் அந்த வார்த்தையை. அவள் என்ன மாதிரி அவளும் அவள் சொல்கிறா, அது மாதிரி இன்னும் எத்தனை வருஷம் இருக்க போகிறோம், நாளைக்குங்கிறது நிச்சயம் இல்லாத உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கணும், அப்படிலாம் சொல்லாதக்கா, நீ வாக்கா வீட்டுக்கு. ஏன்னா ஒரு பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம்னா நம்ம போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், அக்கம் பக்கம் உள்ளவங்களும் அவங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. பரவாயில்ல, அவங்க அப்பா அம்மா இல்லைனாலும், அப்பா அம்மா எங்களுக்கு அப்பா அம்மா இல்லை, அவங்க அப்பா அம்மா இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த பொண்ணோட அக்கா வந்து போயிட்டு இருக்கு. ஒரு பொண்ணை கட்டி கொடுத்தோம்னா வேலை முடிஞ்சது, மனஸ்தாபம் போகலைங்கலாம் இருக்கக்கூடாது. இல்லை சின்ன சின்ன விஷயங்களை மறந்துட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கணுங்க, அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் பரவாயில்லன்னு தோணும் இல்லையா, போயிட்டு வரணும். போயிட்டு வாங்க, மனஸ்தாபங்களே இருந்தாலும் போயிட்டு வாங்க சொல்லணும்னு தோணுச்சு, சொல்கிறேன். பாய்.